சந்தோஷமா தான் இருக்கு. டைம் ஆயிடுச்சே. இதுவரைக்கும் அகிலாக்கு ஃபேவரா எதுவும் நடக்கல. இந்த நிலை இப்படியே நீடிக்கணும் ஆண்டவா. நந்தினிக்கு ஒரு போனை போடும். சொல்லுங்க ஆண்டி. நந்தினி, அகிலாக்கு கொடுத்த டைம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நாம நினைச்ச மாதிரியே இல்ல நல்லபடியா நடக்கும்ல. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க ஆண்டி. இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாமே நமக்கு சாதகமா தான் நடந்துகிட்டு இருக்கு. அம்மா, அந்த மதுமதி உங்ககிட்ட தானே இருக்கா? அவ இன்னும் மயக்கத்துல தான் இருக்கா. என்னுடைய ஆள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்து விசாரிச்சிருக்கான். அந்த மதுமதிக்கு மயக்கம் தெளிஞ்சு பேச ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 24 மணி நேரம் ஆகும். அவ்வளவு டைம் நமக்கு தேவைப்படாது நந்தினி. இன்னும் 1 மணி நேரம் தாக்கு பிடிச்சா போதும். ஆதிக்கடவர் அகிலாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்படியே இல்லைனாலும் அகிலா அவமானம் தாங்காம தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு செத்துருவா. எப்படியோ ரெண்டுல எது நடந்தாலும் நமக்கு சந்தோஷம்தான். கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கறது நடக்கும் ஆண்டி. அந்த அகிலாண்டேஸ்வரிய ஆதி இல்ல, அந்த ஆண்டவனால கூட காப்பாத்த முடியாது. ஏற்கனவே போதை மருந்து சப்ளை பண்ணவன துரைமாணிக்கம் சுட்டு கொன்னுட்டாரு. இப்ப இருக்கிற ஒரே ஆதாரம் சாட்சி அந்த மதுமதிதான். அவ உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்ல. சந்தோஷம் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நந்தினி, உன்கிட்ட நான் ரொம்ப நேரம் பேச முடியாது. அகிலாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகட்டும். அதுக்கப்புறம் 6 அமர உட்காந்து பேசுறேன். வச்சுட்டுமா? ஓகே ஆண்டி. ஆண்டவா, இது நடக்கணும். இன்னைக்கு ரொம்பவே பரபரப்பான நாள். அகிலாண்டேஸ்வரி மேடம் அவர்கள் அரெஸ்ட் ஆவார்கள் ஆக மாட்டார்கள் என்ற நிலையில் கைதாக வேண்டிய நிலையில் இருந்த அகிலாண்டேஸ்வரி மேடம் அவர்களை அவருடைய மூத்த மகன் தன் அம்மாவை காப்பாற்றுவார் என்று சபதம் எடுத்தார். அவர் கேட்ட 24 மணி நேரம் முடிய போகுது. மிஸ்டர் ஆதித்யா காப்பாத்துவாரா காப்பாற்ற மாட்டாரா? இந்த சஸ்பென்ஸுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிவு தெரிஞ்சிடும். ப்ளீஸ் டாக்டர், எங்களோட நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள நான் மதுமதியை மீடியா முன்னாடி போய் நிறுத்தணும். உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது மிஸ்டர் ஆதி. பட் பேஷண்ட் இப்ப அந்த கண்டிஷன்ல இல்ல. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு அவங்க உயிருக்கு ஆபத்து இல்ல. ஆனாலும் அவங்க இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. இன்னும் நினைவு திரும்பல. நினைவு திரும்ப 24 மணி நேரம் ஆகும். 24 மணி நேரம்? என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போகாதீங்க, வீட்டுக்கு கூட்டு போங்கன்னு நான் உண்மையை சொல்லணும்னு அவ்வளவு உறுதியா இருந்தாங்க. நான் தான் அவங்க உயிர் முக்கியம்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தேன். இப்பதான் அவங்க உயிருக்கு ஆபத்து இல்லையா டாக்டர்? டாக்டர், என்ன பேஷண்ட் கிட்ட பேச அனுமதிங்க. நான் பேசினதை கேட்டா அவங்களுக்கு நினைவு திரும்பும். ஆமா டாக்டர். ப்ரோ மதுமதி கிட்ட பேசுறதுக்கு பர்மிஷன் கொடுங்க. ப்ரோவோட வாய்ஸ் கேட்டதும் மதுமதிக்கு நினைவு திரும்பல. நீங்க என்ன நெருக்கடிக்கு ஆளாக்குறீங்க. சாரி டாக்டர், தப்புதான். அந்த பொண்ணோட உயிரை நான் காப்பாத்திட்டேன். எங்க அம்மா கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றணும். எங்க அம்மாவை காப்பாற்றணும் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், என்ன பேஷண்ட்ட பேச விடுங்க ப்ளீஸ்.
ப்ளீஸ் டாக்டர், எங்களோட நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க, நான் வெயிட் பண்றேன். ஓகே டாக்டர், தேங்க்யூ. சீக்கிரம் போ bro. மது, மதுமதி, மது, நான் பேசுறது உனக்கு கேக்குதா இல்லையா? எங்க அம்மா குற்றமற்றவங்க நிரூபிக்க ஒரே சாட்சி நீதான் மதுமதி. இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள நடந்த உண்மையெல்லாம் நீ வந்து மீடியா கிட்ட சொல்லணும். ஹாஸ்பிட்டல் வேண்டாம், வீட்டுக்கு போலாம், வாக்குமூலம் கொடுக்கணும்னு நீ தானே சொன்ன. கண்ணை திறந்து பாரு மது, பயப்படாத மது, கண்ணை திறந்து பாரு, கண்ணை திறந்து பாரு மது, பயப்படாத மதுமதி, உனக்கு எந்த ஆபத்தும் இல்ல. என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க சார். நான் நடந்த உண்மையெல்லாம் மீடியா முன்னாடி சொல்லிடுறேன் சார். ஏய் மது, மது, கண்ணை திறந்து பாரு மது, மது, கேக்குதா நான் பேசுறது? ச்சே. திமிரு பிடிச்சவன், திமிருக்கு தான் வைக்கணும். அகிலா, சொன்ன வார்த்தைய ஆதி கண்டிப்பா காப்பாத்துவான். நீ நம்பிக்கிட்டே இரு. உன் புள்ள வெறும் கையோட தான் வரப்போறான். நீ சுட்டுக்கிட்டு சாக போற, இல்ல ஜெயிலுக்கு போய் களி திங்க போற. 2ல ஏதாவது நடக்கணும்டி இன்னைக்கு. அடடா, போலீஸ் வந்து குமிஞ்சாச்சு. எனக்கு டைம் என்னாச்சு? 12 மணி ஆக போகுது அகிலா. மணி 12 ஆக போதே. போலீஸ் எல்லாம் வந்து நிறைஞ்சிருக்கு.
ஆனா இவளை கைது பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு இன்னும் ஆள் வரலையே. என்னத்தான் பண்றாங்க? ச்சே, ஒரு பொறுப்பு வேணா. இந்த ஆதி வேற ஏதாவது அதிரடியா பண்றேன்னு பண்ணி தொலைக்க போறான். ஆண்டவா, நீ ஏமாத்துன பாரு. அக்கா, மணி 12 போகுது. ஆதி ஒருவேளை வரவே இல்லைன்னா என்னக்கா பண்றது? மனஜா, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாதா? அதுக்கு இல்ல மாமா, சொன்ன மாதிரி ஆதி வரலன்னா அக்காவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்கல்ல, அதுக்காக தான் மாமா சொன்னேன். ஆமா, நீ ஏன் அப்படி சொல்ற? மாமா, என்ன மாமா இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? ஆதி சொன்ன மாதிரி இங்க வந்து நின்னாதான் அக்காவை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி இல்லாம ஒருவேளை அவன் நேரம் தவறிட்டானா அக்காவை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுவாங்க. ஏய் வனஜா, நீ சோகத்துல கேக்குறியா இல்ல சந்தோஷத்துல கேக்குறியான்னு எங்களுக்கு தெரியும். உன் வாஷ் பேசின் வாயை வச்சுன்னு கொஞ்சம் சும்மா இரு. சும்மா தொண ஆதி மாப்பிள்ள கண்டிப்பா வருவான், காப்பாத்துவான். அதுதான் வடிவு நானும் சொல்லிட்டு இருக்கேன். நல்லா சொன்ன. நீங்க யாரும் தான் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க. இப்ப நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி ஆதி வந்துட்டான்னா பரவாயில்ல, அக்கா நம்ம வீட்லயே இருப்பாங்க. ஒருவேளை ஆதி வரலன்னா அக்காவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்கல்ல. அதெல்லாம் பாக்குற சக்தி எனக்கு இல்ல, அதனாலதான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அக்கா, இவெல்லாம் பேசுற அளவுக்கு வந்துட்டான். ஜேம்ஸ் பாண்ட், இரு, அகிலாவோட சேர்த்து உனக்கு ஒரு சுளுக்கு போட்டிருக்கணும். இருக்கட்டும், எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். உன்னை அப்புறம் அனுப்பி வைக்கிறேன், பாத்துக்கிறேன். மாமா, நீங்க என்ன பண்றீங்க? ஆதி மாப்பிளைக்கு போன் பண்ணி எங்க இருக்காருன்னு கேளுங்க, டைம் ஆயிட்டு இருக்கு. சரி, பேசுறேன். போய முடிக்கிட்டு சும்மா இருக்கானா பாரு. சும்மா இருக்கலாம். என்னாச்சு மாமா, போன் எடுக்கலையா? எடுக்கல. என்ன பண்றது? மாமா, அப்ப அருண் மாப்பிளைக்கு போன் பண்ணுங்க. இவன் தலையில ஒரு கல்ல போடுறேன். அப்பாதான் ப்ரோ கால் பண்றாரு, பேசு. அப்பா. அருண், என்னாச்சு அருண்? அப்பா, நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கடைசியில அந்த பொண்ணுக்கு விஷம் கொடுத்துட்டாங்கப்பா. அவ பொழைப்பாள மாட்டாளானே தெரியலப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா, எங்கனால அம்மாவை காப்பாத்த முடியலப்பா. ஏய் அருண். மாமா, என்னாச்சு மாமா? என்னங்க ஆச்சு? அந்த பொண்ணுக்கு விஷம் கொடுத்துட்டாங்களாம். இப்படி அவ பொழைக்கிறதே கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அப்பா, நல்ல செய்தியா காதுல விழுதே. ஆண்டவா, இந்த மொத்த குடும்பமும் உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறத பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இது இப்படியே இருக்கணும். நியாயத்துக்கு காலமே இல்ல அகிலா. இங்க அநியாயம் தான் ஜெயிக்குது. இது மட்டும் நடந்துட்டா ஊர் உலகத்துல எல்லாருமே தப்பு பண்ணா நல்லா வாழ்ந்துடலாம்னு நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த கடவுள் ஏன் இப்படி நல்லவங்களை சோதிக்கிறாரு? அப்படி ஆண்டவா, எத்தனை நாளைக்குதான் நல்லவங்களே காப்பாத்துவாரு?
ஒரு சேஞ்சுக்கு என்ன காப்பாத்துட்டோம்? நாங்க மனுஷங்க இல்லையா? நீ கலக்காண்டவா. மாமா கவலைப்படாதீங்க மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி கண்டிப்பா அகிலாக்காக்கு அப்படி எதுவும் நடக்காது. இவன் ஒருத்த ஆறுதல் சொல்றேன்னு வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த போலீஸ்காரங்க எப்ப வருவாங்கன்னு தெரியலையே. சரியான சினிமா போலீஸா இருப்பானுங்க போல இருக்கு. சீக்கிரம் வந்து எடுத்துட்டு போங்களேன். சார் இன்னும் 5 நிமிஷத்துல அகிலா மேடம் சொன்ன டைம் முடிய போகுது. அவங்க தன் பக்கம் இருக்கிற சாட்சியை சப்மிட் பண்ணாங்களா இல்லையா? சார் அவங்க அரசு ஆவாங்களா ஆக மாட்டாங்களா? சொல்றேன் வெயிட் பண்ணுங்க. அவங்க பக்கம் எந்த சாட்சியமும் அளிக்கல. அவங்க டைம் முடிய போகுது. சோ அவங்கள அரெஸ்ட் பண்றத தவிர எங்களுக்கு வேற வழி இல்ல. கோர்ட் ஆர்டரோட வந்திருக்கோம். வாங்க. நாம எல்லாரும் ஆவலுடன் காத்திருந்த அகிலாண்டேஸ்வரி அம்மாவோட கேஸ் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு. இன்னும் 5 நிமிஷத்துல அகிலாண்டேஸ்வரி அம்மா அரெஸ்ட் ஆக போறாங்க. தன்னுடைய அம்மாவை காப்பாத்த 24 மணி நேரம் டைம் கொடுத்திருந்தாரு. மிஸ்டர் ஆதி சொன்ன டைமுக்குள்ள அகிலாண்டேஸ்வரி அம்மாவை காப்பாத்துவாரா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். மேடம், மேடம், நீங்க சொன்ன டைம் முடிய போகுது. உங்க பக்கம் சாட்சி ஏதாவது இருக்கா? அப்போ போலாமா மேடம்? கான்ஸ்டபிள், அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க.